بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடம் தற்காலிகமாக நம்ம இடையில் நிறுத்தி இருந்தோம். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அதில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் கலை சம்பந்தமான பாடங்கள், உசூலுல் ஃபிக்ஹ் சம்பந்தமான பாடங்கள்லாம் அது மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நாம் விளங்கணும். அதிகமான பார்வையாளர்களும் அதுக்கு இல்லை என்ற காரணத்தினால அது ஏன் மக்களுக்கு ஆர்வம் காட்டாத ஒரு விஷயத்தை நம்ம எதுக்கு தொடரணும் என்பதற்காகத்தான் அதை நிறுத்தி வச்சுருந்தோம். இப்போ பல சகோதரர்கள் சில கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். என்ன வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால், நஹ்வு சர்ஃபு அந்த இலக்கணத்தை எல்லாம் முழுமையாக நடத்தி முடித்து விட்டீர்கள், ஹதீஸுடைய நேரடி அர்த்தம், புகாரியுடைய அர்த்தம், அந்த பாடத்தையும் குர்ஆனுடைய நேரடி அர்த்தத்தையும் அதனுடைய தஃசீரையும் சொல்லக்கூடிய பாடத்தையும் தொடர்ந்தால் அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வெகுஜன மக்களும் அதை பார்ப்பாங்க, அந்த மொழி தெரிந்தவர்கள் தான் பார்க்கிறார்கள் என்ற நிலையை கடந்து வெகுஜன மக்களும் பார்ப்பார்கள் என்று பல கோரிக்கை வைத்த காரணத்தினால்தான் இப்போ புகாரியுடைய தமிழாக்கம் அது ஒரு 2 நாள், குர்ஆனுடைய தமிழாக்கம் அது ஒரு 2 நாள் என்கிற அடிப்படையில் பாடத்தை மறுபடி நம்ம துவக்குகிறோம். திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் புகாரியுடைய தமிழாக்கம், புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் குர்ஆனுடைய தமிழாக்கம். அதோடு அதில் இருக்கக்கூடிய சட்டங்கள், விளக்கங்கள், அது தொடர்பான விரிவுரைகளை எல்லாம் சேர்த்து நம்ம நடத்துவதாக முடிவெடுத்திருக்கிறோம். இதில் எங்கேருந்து நடத்த போகிறோம்னு கேட்டால், எந்த இடத்தில் நம்ம அந்த பாடத்தை நிறுத்தி நம்ம முடித்தோமோ அதே இடத்திலிருந்தே தொடங்குவது என்ற அடிப்படையில் இன்றைக்கு புகாரி ஹதீஸுடைய பாடத்தை எடுத்துக்கொள்கிறோம். இதுவரைக்கும் அந்த புகாரிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் 61 ஹதீஸுகளை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். புகாரியில் 61 ஹதீஸுகள் பாடத்தை முடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம 62வது ஹதீஸிலிருந்து அந்த பாடத்தை தொடர வேண்டியிருக்கிறது. அந்த இடத்திலிருந்து தொடர்கிறோம். இந்த 62வது ஹதீஸுக்கு என்ன செய்கிறாருன்னா, அந்த வழக்கம் போல் ஹதீஸுக்கு முன்னாடி புகாரி இமாம் ஒரு பாடம் போடுவார். அந்த பாடத்துக்கு கீழே தான் 62வது ஹதீஸை கொண்டு வர்றாரு. அந்த பாடத்தில் என்ன சொல்கிறாருங்கிற கருத்தை சொல்லிவிட்டு, அதில் அந்த பாடத்துடைய தலைப்பாக அவர் போட்டிருக்கிறார்ல, அந்த சொல்லுக்கு வார்த்தைக்கு பிறகு அர்த்தம் செய்யலாம். முதல்ல அந்த கருத்தை நீங்கள் விளங்கிக்கிட்ட பிறகு அர்த்தம் செய்தால் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது என்ன பாடம் என்று கேட்டால், அந்த பாடத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சபையில் மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய அறிவை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி ஒரு இமாமாக இருக்கக்கூடியவர், ஒரு உஸ்தாதாக, ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவர் ஒரு கேள்வியை அந்த மக்கள்கிட்ட முன்வைத்து விட்டு, இந்த கேள்விக்கு யாருக்காவது பதில் தெரியுமா அப்படின்னு கேட்பது. தெரிஞ்சவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. இப்படி கேட்கலாமா? இதான் பாடம். என்ன பாடம்னு கேட்டால், ஒரு விஷயத்தை ஒரு ஆசிரியர் தான் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி இல்லாமல் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்காமலேயே பல விஷயங்கள் மக்கள் அறிந்திருப்பார்கள். அவங்களுடைய அறிவுத்திறன் எப்படி இருக்கிறது என்பதை கண்டறிவதற்காக வேண்டி அவங்க மத்தியில் ஒரு கேள்வியை தூக்கி போட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாங்களா என்று பார்த்துவிட்டு, அவங்க பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் இமாமே அந்த பதிலை சொல்லி கொடுப்பது என்கிற பாடம். இந்த பாடத்துடைய கருத்து என்னன்னு கேட்டால், நம்ம ஒரு சபையில் இருந்து கொண்டு மக்கள்கிட்ட என்ன செய்யலாம், நம்ம கேள்வி கேட்கலாம். இப்படி இருக்க இதுக்கு என்ன அர்த்தம், இது என்ன பொருளை குறிக்கிறது அப்படின்னு மக்கள்கிட்ட இமாமாக இருப்பவர், அதாவது உஸ்தாதாக ஆசிரியராக இருப்பவர் ஒரு கேள்வி கேட்பதும் அதுக்கு பிறகு அவர் சொல்லிக் கொடுப்பதும் பற்றிய ஒரு பாடம்னு இந்த பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதனுடைய இப்போ அரபியை பாருங்கள். பாபு தரஹில் இமாமின்னு அதை படிக்கலாம். பாபுன் என்று உடைச்சி விட்டும் படிக்கலாம். ஹாதா பாபுன், இது ஒரு பாடம். என்ன பாடம்னு கேட்டால், தரஹுல் இமாமி. தரக என்றால் நேரடி அர்த்தம் வீசுவது. ஒரு பொருள் எடுத்து வீசுகிறோம்ல, அதுக்கு பேர் தரகன்னா எரிகிறது. அப்போ இமாம் எரிவது, அல் மஸ்அலத்தை
ஒரு கேள்வியை எறிவது. கேள்வி எரியவா செய்வாங்க? ஒரு பொருளை தான், மெட்டீரியலை தான் எரிய முடியும். கேள்விங்கிறது வந்து எரிகிற ஒரு பொருள் கிடையாது. அப்போ என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தமிழில் அர்த்தம் செஞ்சுக்கணும். அரபியில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இமாம் வந்து ஒரு கேள்வியை தூக்கி போடுவது, அதாவது கேள்வியை முன்வைப்பது. இப்போ தரகுங்கிற வார்த்தைக்கு அகராதி அர்த்தம் வந்து எரிகிறது, வீசி எரிகிறது. இந்த இடத்துல வந்து கேள்வியை வீசி எறிகிறதுன்ற ஒரு சொல் வழக்கு நம்ம தமிழில் சொல்ல மாட்டோம். அரபில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், கேள்வியை வீசி எறிவதுன்னு கேட்டால் அந்த கேள்வியை எடுத்து போடுவதுன்னு அர்த்தம். அப்போ தர்ஹுல் இமாமி, இமாமாக உஸ்தாதாக ஆசிரியராக இருப்பவர் வந்து எடுத்து சொல்வது அல் மசலத்தை, ஒரு கேள்வியை. மஸ்அலா என்று சொன்னால் சஅலன்னா கேட்டான், மஸ்அலா என்பதற்கு வந்து கேள்விங்கிற அர்த்தம் இருக்கிறது. பிச்சை கேட்குறாங்கல்ல, யாசகம், அதுக்கு பேர் மஸ்அலா தான். மஸ்அலாங்கிற வார்த்தை வந்து சஅல என்பதிலிருந்து பிறந்த ஒரு சொல். சஅலன்னா கேள்வி கேட்டான் என்பதற்கும் சஅல என்று சொல்வார்கள். கேள்வி கேட்காம ஏதாவது சாப்பாடுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான், யாசகம், அதுக்கு சுவால் தான் பேர். அப்போ இந்த இடத்துல என்னென்னு கேட்டால் கேள்வி. இந்த இடத்துல மசாலாவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் கொஸ்டின். அப்போ தர்ஹுல் இமாமி, இமாம் வந்து முன்வைப்பது, நேரடி அர்த்தம் எரிகிறது. அது வந்து தமிழில் அப்படி சொல்ல மாட்டோம், கேள்வி எரிந்தார்னு சொல்ல மாட்டோம். கேள்வியை முன்வைத்தார்னு சொல்லுவோம், அரபியில் எரிஞ்சார்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது அப்படி மொழிபெயர்த்தோம்னா தமிழுக்கு கொஞ்சம் ஒரு அந்நியமான ஒரு சொல்லாக தெரியும். அதனால் தரகுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் முன்வைத்தல். தர்ஹுல் இமாமி, இமாமு வந்து முன்வைத்தல். எதை முன்வைத்தல் என்றால் அல் மஸ்அலத்தை, ஒரு கேள்வியை முன்வைப்பது. இமாமாக இருப்பவர் வந்து ஒரு கேள்வியை முன்வைப்பது. யாரிடத்தில் முன்வைப்பது என்று கேட்டால் அல அஸ்ஹாபிஹி. அஸ்ஹாபு என்றால் மாணவர்கள். இந்த அஸ்ஹாபுங்கிற வார்த்தைக்கு வந்து சாஹிபு என்பதனுடைய பன்மை வந்து அஸ்ஹாப். சாஹிபு என்றால் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்கல்ல, ரெண்டு பேரும் சக தோழர்களாக இருக்கிறாங்கல்ல, அதையும் சாஹிபுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியரிடத்தில் மாணவராக படிக்கிறாங்கல்ல, அவங்களையும் சாஹிபுன்னு சொல்லுவாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் என்பது ஈக்குவலான ஆட்களா? சஹாபாக்களை சஹாபி அஸ்ஹாபின்லாம் சொல்கிறோமே, ரசூலுல்லாஹ்வுடைய மாணவருங்கிற அர்த்தத்தை தான் அதை சொல்கிறோம். தோழர்கள் நம்ம சொல்லி கொண்டாலும் ரசூலுல்லாஹ்வும் அந்த சஹாபாக்களும் சக தோழர்கள்ங்கிற சமத்தில் இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்து ஆசானாக இருப்பார்கள், மக்கள் வந்து என்ன செய்வாங்க, படிக்கிற மாணவர்களாக இருப்பார்கள். அப்போ அஸ்ஹாபுங்கிற வார்த்தைக்கு வந்து மாணவருங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. அஸ்ஹாப் என்பதற்கு தோழருங்கிற அர்த்தமும் இருக்கிறது, சக நண்பர்களுங்கிற அர்த்தமும் இருக்கிறது, மாணவர்களுங்கிற அர்த்தமும் இருக்கிறது. இந்த இடத்துல மாணவர்கள் தான். அப்போ மறுபடி பாருங்கள், தர்ஹுல் இமாமி, ஒரு இமாம், இமாம்னா ஒரு மார்க் அறிஞர், முன்வைப்பது. அல் மஸ்அலத்தை, ஒரு கேள்வியை முன்வைப்பது. அல அஸ்ஹாபிஹி, தனது மாணவர்களிடம். மாணவர்கள் மீதுன்றால் அது தமிழுக்கு அப்படி சொல்ல மாட்டோம், மாணவர்களிடம். தனது மாணவர்களிடம் ஒரு கேள்வியை முன்வைப்பது பற்றிய பாடம். இந்த பாபுக்கு இப்போ அர்த்தம் செய்யணும். பாபு தரஹில் இமாமில் மஸ்அலத்தை அல அஸ்ஹாபிஹி. இமாமாக இருப்பவர் ஒரு மஸ்அலாவை, ஒரு கேள்வியை, மார்க்க சம்பந்தமான ஒரு பொது அறிவு சம்பந்தமான ஒரு கேள்வியை அல அஸ்ஹாபிஹி, தனது தோழர்களிடம் முன்வைப்பது. எதற்கு முன்வைப்பது என்று கேட்டால் லியஹ்தபிர. இஹ்தபர என்றால் சோதித்து அறிந்தான்னு அர்த்தம். பரீட்சை வச்சு அறிகிறோம்ல, இஹ்திபார்னா பரீட்சை வைப்பது. அப்போ லியஹ்தபிர, சோதித்து அறிவதற்காக. மா இந்தஹும் மினல் இல்மி, மாங்கிறது அல்லதியுடைய அர்த்தம். அல்லதி இந்தஹும் மினல் இல்மி, அவரிடம் உள்ள இல்மை, அறிவை, கல்வி ஞானத்தை சோதித்து அறிவதற்காக வேண்டி ஒரு இமாமாக இருக்கக்கூடியவர் தனது மாணவர்களிடத்தில் ஒரு கேள்வியை முன்வைப்பது பற்றிய பாடம். இப்படி வைக்கலாமா? ஒரு ஆசிரியராக இருப்பவர் சொல்லி தானே கொடுக்கணும் மக்களுக்கு. சொல்லி கொடுக்காம அவங்கள்ட்டையே கேள்வியை போட்டு பதிலை வாங்கலாமான்னா அது பற்றிய பாடம். இதான் பாடத்துக்கு தலைப்பு என்னது? ஒரு இமாமாக இருக்கக்கூடியவர் வந்து அந்த அவருடைய மாணவர்களுடைய அறிவு திறனை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி ஒரு கேள்வியை முன்வைத்தல் பற்றிய பாடம். இப்போ திருப்பி ஒருக்கா பாருங்கள். பாபு தரஹில் இமாமி, இமாம் முன்வைப்பது. எதை முன்வைப்பது? அல் மஸ்அலத்தை, ஒரு கேள்வியை
ஒரு கேள்வியை முன்வைப்பது. யாரிடத்தில் கேள்வி முன்வைப்பதுன்னா அஸ்ஹாபிஹி, அவருடைய மாணவர்களிடம் ஒரு கேள்வி முன்வைப்பது. எதற்கு இந்த கேள்வி முன்வைப்பது என்று கேட்டால் எஹ்தபிர, இஹ்தபரனால் சோதித்து அறிந்தான், பரீட்சித்து அறிவதற்காக வேண்டி. மா இந்தகும் மினல் இல்மி, அவர்களிடத்தில் உள்ள இல்மை, அறிவு ஞானத்தை சோதித்து அறிவதற்காக வேண்டி ஒரு கேள்வியை தூக்கி போடுவது, மாணவர்கள்ட்ட முன்வைப்பது பற்றிய பாடம். இப்படி ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு இது சம்பந்தமான ஒரு ஹதீஸை கொண்டு வர போகிறார். அதான் 62ஆவது ஹதீஸ். 62ஆவது ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், ஹத்தசனா ஹாலிது புனு மஹ்லதின், இவர் புகாரியுடைய உஸ்தாது. புகாரி சொல்கிறாரு, ஹத்தசனா நமக்கு சொன்னார். யார் சொன்னார் என்றால் ஹாலிது புனு மஹ்லதின், ஹாலிது புனு மஹ்லத் என்பவர் நமக்கு சொன்னார். அவர் வச்சு கால அவர் சொன்னார், ஹத்தசனா சுலைமானு, எங்களுக்கு சுலைமான் சொன்னார். யார்? புகாரி சொல்கிறார். புகாரியுடைய உஸ்தாது சொல்கிறாரு, எனக்கு சொன்னது சுலைமான்ங்கிறார். அந்த சுலைமான் ஒவ்வொரு இடத்துலையும் காலன்னு வச்சுக்கிறணும். கால சுலைமான் சொல்கிறார், ஹத்தசனா அப்துல்லாஹிபின் தீனாரின், எமக்கு அப்துல்லாஹிபின் தீனார் என்பவர் அறிவித்தார். யார் வழியாக அறிவித்தார் என்று சொன்னால் அனிபினி உமர, உமருடைய மகன் வழியாக, இப்னு உமர் வழியாக. இப்னு உமர்ன்றே அவருடைய பேராகி போச்சு. மக்களுக்கு என்ன செய்யணும், இப்னு உமர்ன்றாலே அவர் அப்துல்லா இப்னு உமர் தான் குறிக்குங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. உமருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. இருந்தாலும் இப்னு உமருங்கிற பேரால் அறியப்பட்டவர் யாருன்னு கேட்டால் அப்துல்லா இப்னு உமர் தான். அப்போ அனிபின் உமர், இப்னு உமர் வழியாக அப்துல்லா இப்னு தீனார் அறிவித்தார். இப்னு உமர் யார் வழியாக அறிவித்தார்னு கேட்டால் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி வழியாக அவர் அறிவித்தார். அப்போ நபி வழியான ஒரு செய்தியை இப்னு உமர் அறிவித்து அது அப்துல்லா இப்னு தீனார் என்பவர் கேட்டு அவர் சுலைமான் என்பவருக்கு சொல்லி, சுலைமான் என்பவர் ஹாலித் இப்னு மஹ்லதுக்கு சொல்லி அவர் புகாரி இமாமுக்கு சொல்லி பதிவு செஞ்சுருக்கிறார். அது மொத்தத்தில் அர்த்தம். சரியா? திருப்பி ஒருக்கா பாருங்கள். 62ஆவது ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர், ஹத்தசனா ஹாலித் இப்னு மஹ்லத், புகாரியாய எனக்கு ஹாலித் இப்னு மஹ்லத் அறிவித்தார். அவர் அவர் சொன்னார். எல்லா இடத்துலையும் காலகாலன்னு வச்சுக்கிறேன். ஹத்தசனா சுலைமானு, நமக்கு சுலைமான் அறிவித்தார் என்று அவர் சொன்னார். சுலைமான் சொன்னார், ஹத்தசனா அப்துல்லாஹிபின் தீனார், அப்துல்லாஹிபின் தீனார் நமக்கு அறிவித்ததாக சுலைமான் சொன்னார். அவர் யார் வழியாக இவர் அறிவித்தார் என்று கேட்டால் அனிபினி உமர, உமருடைய மகன் வழியாக, இப்னு உமர் வழியாக அவர் அறிவித்தார். இப்னு உமர் ரவான்னு வச்சுக்கணும். ரவா அனிபின் உமர், அன் வந்துச்சுன்னா ரவானுங்களுக்குள்ள வச்சுக்கிறணும், சும்மா வந்துச்சுன்னா காலன்னு வச்சுக்கிறணும். அப்போ அனிபின் உமர் என்று கேட்டால் ரவா, அப்துல்லா இப்னு தீனார் ரவா அறிவித்திருக்கிறார். அனிபின் உமர, இப்னு உமர் வழியாக அறிவித்திருக்கிறார். ரவா ஒஹுவ ரவா, அவர் அறிவித்திருக்கிறார். அனின் நபியி, நபி வழியாக அறிவித்திருக்கிறார். நபின்னு சொன்னதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லிக்கிறோம். அனின் நபி, நபி வழியாக அறிவித்திருக்கிறார். அறிவித்த கால, இப்போ நபி சொன்னாங்கன்ற அர்த்தம். நபி தான் இந்த சொல்லுக்கு சொந்தக்கார ஆள். கால, நபிகள் சொன்னார்கள், இன்ன மின ஷஜரி, இந்த ஷஜர் இருக்குல்ல, ஷஜருங்கிறது அதாவது மரத்துக்கு சொல்கிற வார்த்தை. எல்லோரும் வழங்கி வச்சுக்கோங்க, ஷஜர்னா மரம்னு சொல்லி. ஆனால் ஷஜரத்துன் என்று சொன்னால் தான் ஒரு மரம். ஷஜர் என்று சொன்னால் அது பன்மை. பன்மை ஷஜரு, ஒரு மரத்துக்கு பேர் ஷஜரத்துன். அப்போ இன்னமின ஷஜரின்னா அஷ்ஜார், மரங்கள்னு அர்த்தம். அதுக்கு இன்னமின ஷஜரி, மரங்களிலே உள்ளது, ஷஜரத்தன் ஒரு மரம் உள்ளது, மரங்களில் ஒரு மரம் உள்ளது. ஷஜரத்தன் என்று எதுக்கு வந்திருக்கு என்று கேட்டால், இன்ன என்ற வார்த்தை என்ன செய்யும், அது இஸ்முக்கு நசபு செய்யும், ஹபருக்கு ரஃபு செய்யும். அப்போ இன்ன ஷஜரத்தன் பின்னாடி வந்துருச்சு, ஒட்டிக்கிட்டு வராமல் இன்ன மின ஷஜரி ஷஜரத்தன் வருதில்ல. இதனுடைய சரியான வரிசை அமைப்பு எப்படி வரும்னு கேட்டால், இன்ன ஷஜரத்தன் ஒரு மரம், மின ஷஜரி மரங்களில் உள்ள, அந்த உள்ளதுங்கிறது தான் ஹபர். அதாவது மௌஜூதுன் சாபித்துன், அது மறைஞ்சு நிற்கும். அப்போ இன்ன மின ஷஜரி மரங்களிலேன்று தான் இருக்குது. மரங்களிலே உள்ளதுங்கிறது அது அல்ஹம்துலில்லாஹி மாதிரி தான். அல்ஹம்து எல்லா புகழும் லில்லாஹி,
அல்லாவுக்கு உரியது. அந்த உரியதுங்கிறத சொல்ல மாட்டாங்க. நம்ம சிந்தனையின்பால் அரபியில் வந்து விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் என்னென்னு கேட்டால் இன்ன மின ஷஜரி மரங்களிலே, அதான் இன்ன மின ஷஜரினா மரங்களிலே மட்டும்தான் அதுக்கு அர்த்தம். ஆனால் அங்கே என்ன இருக்குன்னு கேட்டால் அது முடிக்கணும்ல, மரங்களிலே இருக்கிறது, மரங்களிலே உள்ளதுன்னு ஒன்று வந்து மறைஞ்சிருக்கிறது. அதுதான் அந்த இன்ன என்பதனுடைய ஹபர் பயனிலை. என்ன இருக்கிறது? ஷஜரத்தன், ஒரு மரம் இருக்கிறது. அப்போ இன்ன ஷஜரத்தம் மின ஷஜரி, அப்படி சரியான வரிசையில் சொல்வதாக இருந்தால் இன்ன ஷஜரத்தன், அதனால் ஷஜரத்தன் நெசப்பு வந்திருக்கு, இன்ன வந்ததுனால நெசப்பு வந்திருக்கு. இன்ன ஷஜரத்தன் ஒரு மரம், மின ஷஜரி மரங்களில் உள்ளதுங்கிறது சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும். ஜெய்துன் ஃபித்தாரி, ஜெய்து வீட்டிலேன்னு தான் அரபியில் சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிறான்ங்கிற நம்ம விளங்கிடுவோம். ஜெய்துன் ஃபித்தாரின்னா ஜெய்துன் சாபித்துன் ஃபித்தாரி மோஜூதுன் ஃபித்தாரி, ஜெய்து வீட்டில் இருக்கிறான் உள்ளது. இந்த மாதிரி சொற்களை எல்லாம் வந்து அரபு மொழியில் பெரும்பாலும் சொல்வது கிடையாது. அந்த மக்களே வந்து ஃபுல்லப் பண்ணிக்கிடுவாங்கன்ட்டு விட்டுருவாங்க அதை. அந்த மாதிரி தான் இன்ன மின ஷஜரி மரங்களிலே இருக்கிறது. இந்த இருக்கிறதுங்கிற வார்த்தை அங்கே இருக்காது, நம்ம வச்சுக்கிறணும். இதுக்கு தான் வச்சுக்கணும். இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா சொற்களுக்கும் அப்படி மறைஞ்சு தான் நிற்கும். அப்போ இன்ன மின ஷஜரி மரங்களிலே இருக்கிறது, ஷஜரத்தன் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் என்றால் அதுக்கு வர்ணனை சிவத்து. லா யசுகுத்து வரக்குஹா, அதனுடைய இலைகள் வந்து உதிர்வதில்லை. சக்கத்தன்னா விழுந்தான்னு அர்த்தம். லா யசுகுத்துனா விழுவது இல்லை, லா யசுகுத்துனா விழாது. வரக்குன்னா இலை. வரக்குன்னா என்ன? வரக்கத்துன் என்றால் ஒரு இலை, வரக்கு என்றால் இலைகள் பன்மை. இந்த ஷஜரத்து மாதிரி ஷஜரத்துன் என்றால் ஒரு மரம், ஷஜரு என்றால் மரங்கள், வரக்கத்துன் என்றால் ஒரு இலை, வரக்குன் என்றால் இலைகள். அப்போ லா யஸ்குத்து வரக்குஹா, அதனுடைய இலைகள் உதிர்வதில்லை. பொதுவாக மரம்னு சொன்னால் இலை உதிரும்ல, எந்த மரமாக இருந்தாலும் என்ன செய்யும், இலைகள் உதிர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு மரம் இருக்கிறது, அது இலையை உதிராத ஒரு மரம். அதுக்கு இலை என்ன செய்யாது, உதிரவே செய்யாது. அப்போ லா யசுகுத்து வரக்குஹா, அதனுடைய இலைகள் வந்து உதிர்வதில்லை. விழுவதில்லைன்னா நம்ம தமிழில் உதிர்வதுன்னு சொல்லுவோம், இலை உதிர்காலம் தானே சொல்லுவோம். அப்போ லா யசுகுத்து வரக்குஹா, அதனுடைய இலைகள் வந்து உதிர்வது கிடையாது. ரசூலுல்லாஹ் அந்த கேள்வியை மக்கள்கிட்ட வைக்கிறாங்க. ஓ இன்னஹா மசலுல் முஸ்லிமி, அந்த மரம் ஒரு முஸ்லீமுக்கு ஓமையாக இருக்கிறது. ஒரு முஸ்லீமுக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் அந்த மரத்தை காட்டலாம் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஹத்திசூனி, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், மாஹிய, அது என்ன, அந்த மரம் என்ன மரம் அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த அப்பா ஒரு மரம் ஒன்று இருக்குது, அதுக்கு இலையே உதிராது, அப்படி ஒரு மரம். அந்த மரத்தை வந்து ஒரு முஸ்லீமுக்கு உதாரணம் காட்டலாம், அப்படியான ஒரு மரமாக இருக்கிறது. அது என்ன மரம்னு உங்களுக்கு தான் தெரியுமான்னு கேட்குறாங்க. ஹத்திசூனி மாஹிய, அது என்ன என்பதை எனக்கு அறிவியுங்கள் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் வந்து இமாமாக இருக்கிற ரசூலுல்லாஹ் வந்து மக்கள் மத்தியில் இந்த கொஸ்டினை தூக்கி போடுறாங்க. என்ன பதில் சொல்கிறாங்க, அவங்க அறிவுத்திறனை சோதிப்பதற்காக வேண்டி அந்த கேள்வியை கேட்குறாங்க. திருப்பி ஒருக்கா பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்ன மின ஷஜரி, மரங்களிலே ஷஜரத்தன், ஒரு மரம் உள்ளது, லா யசுகுத்து வரக்குஹா, அதன் இலைகள் உதிர்வதில்லை, ஒ இன்னஹா மசலுல் முஸ்லிமி, அது வந்து முஸ்லீமுக்கு உதாரணமாக இருக்கிறது சொல்லிவிட்டு ஹத்திசூனி, எனக்கு நீங்கள் ஹத்திசுங்கிறது அம்ரு, ஹத்தச என்றால் அறிவித்தான். ஹத்தசவுடைய அம்ரு எப்படி வரும், ஹத்திஸ். ஹத்தசவுக்கு அமருடைய அல்லமன்னா அல்லிம், சல்லமன்னா சல்லிம் வரும்ல, அந்த மாதிரி ஹத்தச என்பதிலேருந்து அம்ரு எப்படி வரும்னா ஹத்திஸ். அதுக்கு ஜம்மு எப்படி வரும், ஹத்திஸ், ஹத்திஸா, ஹத்திசு. அப்போ நீங்கள் எல்லாம் எனக்கு ஹத்திசு, நீ எனக்கு அறிவியுங்கள். எனக்குங்கிறதுக்கு அந்த ஏ சேர்த்துருக்குறோம், ஏயை சேர்க்க முடியாதனால ஒன்று சேர்த்துக்குருவாங்க. ஹத்திசூனி, எனக்கு நீங்கள் அறிவியுங்கள், மாஹிய, அது என்ன மரம், அது என்ன என்பதை அறிவியுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். கால இப்னு உமர் சொல்கிறார். இப்போ இப்னு உமர் சொல்கிறாரு, ஃபோ வகான் நாசு ஃபி ஷஜரில் பவாதி. பவாதின்னா பாதியத் என்றால் கிராமம், அதாவது நகர்ப்புறங்கள் வந்து மிஸ்ரும்பாங்க,
கிராமங்களை வந்து பாதியத்தும்பாங்க. பாதியத்துனா கிராமப்புறங்கள். அந்த பாதியத்து என்பதனுடைய பன்மை வந்து பவாதி. அப்போ பவாதி என்றால் கிராமப்புறங்கள், ஷஜர்னா மரங்கள். அப்போ வகான் நாசு மக்கள் விழுந்தார்கள், வக்கானா விழுந்தார்கள். விழுந்தார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய சிந்தனை வந்து விழுந்ததுன்னு அர்த்தம். எங்கே விழுந்தது என்றால் ஃபி ஷஜரில் பவாதி, கிராமப்புறங்களில் இருக்க மரங்களை நோக்கி மக்களுடைய சிந்தனை திரும்பியது. மக்கள் திரும்பினார்கள்னா என்ன மரம் ரசூல்லா கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு, ரசூல்லா கேட்டது வந்து மதீனாவில் இருக்கிற ஒரு மரத்தை பற்றி தான் கேட்குறாங்க. ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்க, ரசூல்லா கேட்ட உடனே என்ன மரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காடுகளில் இருக்கிற மரம் இருக்குல்ல, ஒவ்வொருத்தர் மனசில் ஒரு மரம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ வகான் நாசு மக்கள் எல்லாம் என்ன செஞ்சார்கள், விழுந்தார்கள்னா ஆளாளுக்கு ஒன்று சொன்னார்கள் அர்த்தம். ஃபி ஷஜரில் பவாதி, கிராமப்புற மரங்களை குறித்து மரங்களில் மக்கள் விழுந்தார்கள்னா அதை பற்றி பேசினார்கள். கிராமப்புற மரங்களை பற்றி சொல்லலானார்கள். ஒருத்தர் வேப்ப மரம் பாரு, ஒருத்தர் புளிய மரம் பாரு, அவரவருக்கு தெரிஞ்ச மரங்களை சொல்லலானார்கள். என்னென்ன சொன்னாங்கன்னு வரல, ஏதோ ஆளுக்கு வாய்க்கு வந்த மாதிரி ஒரு மரத்தை சொல்லியிருக்கிறாங்க. கால் அப்துல்லா, மறுபடியும் அப்துல்லா சொல்கிறாரு, அந்த இப்னு உமர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வகா ஃபி நஃப்சி, என் மனசில் தோன்றியது அன்னகன் நகலத்து, அது வந்து பேரிச்சை மரத்தை தான் ரசூல்லா சொல்கிறாங்க. அன்னகாண்டா அந்த மரம், நகலத்து, நகலத்துனா பேரிச்சை மரம், அது பேரிச்சை மரம் என்று எனக்கு தோன்றியது. ரசூல்லா அந்த கேள்வியை கேட்குறாங்க. கேள்வியை கேட்டவுடனே பக்கத்தில் இருக்கிற பேரிச்சை மரத்து சிந்தனைக்கு வராமல் தூரத்தில் இருக்கிற காடுகளில் இருக்கும்ல, அந்த காடுகளில் இருக்கிற மரங்கள் பக்கம் மக்களுடைய சிந்தனை திரும்பியது என்று சொன்னால் ஆளுக்கு ஒரு மரத்தை சொல்லியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ரசூல்லா கேள்வி கேட்குறாங்க. ஒரு ஆள் புளிய மரம் பாரு, ஒரு ஆள் வேப்ப மரம் பாரு, ஒரு ஆள் ஆலமரம் பாரு, ஒரு ஆள் அரச மரம் பாரு, ஒரு ஆள் வாக மரம் பாரு, ஒரு ஆள் முருங்கை மரம் பாரு, ஆளுக்கு ஒரு மரத்து பேரை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் எனக்கு மனசில் பட்டது என்னென்னு கேட்டால் அன்னகன் நகலத்து, ரசூல்லா சொல்லக்கூடிய அந்த மரம் என்பது பேரிச்ச மரம்தான். வகா ஃபி நஃப்சி, இப்னு உமர் சொல்கிறார். கால் அப்துல்லானா இப்னு உமர் சொல்கிறார், என்னென்னு சொல்கிறாரு, வகா ஃபி நஃப்சி, என் மனசில் உதித்தது அன்னஹா அந்நகலத்து, அந்த மரம், அன்னகாண்டா அந்த ஷஜரத்து மரம் என்பது அந்நகலத்து பேரிச்ச மரம்தான் என்று எனக்கு உதித்தது. உதித்தாலும் பெரிய பெரிய சஹாபாக்கெல்லாம் சபையில் இருக்கிறாங்க. முந்திக்கிட்டு நான் போய் பேரிச்ச மரம்னு சொல்லி வெக்கமாக இருந்துச்சு. ரசூல்லா கேட்குறது பேரிச்ச மரத்தை தான் பற்றி சொல்கிறாங்கன்னு எனக்கு விளங்குனாலும் நான் வந்து ஆன்சர் பண்ணலை. ஏன்னு கேட்டால் ஃபஸ்தஹியைத்து, இஸ்தஹியா என்றால் வெக்கப்பட்டான். ஹயாங்கிறோம்ல, ஹயா கட்டவன்லாம் சொல்கிறோம்ல, ஹயாண்டா வெக்கம். அந்த ஹயாவிலிருந்து இஸ்தஹியா என்றால் வெக்கப்பட்டான். இஸ்தஹியாவுடைய தன்னிலை ஒருமை வந்து சென்ற காலத்தில் இஸ்தஹியான்னு வரும்ல, இஸ்தஹவுன்னு வரும், இஸ்தஹைனா இஸ்தஹைத்துமா இஸ்தஹைத்து. அந்த இஸ்தஹைத்து என்பதை இஸ்தஹைத்து என்றும் சொல்லலாம், ஒரு ஏயை கட் பண்ணிவிட்டு சொல்லலாம். அது ஷர்ஃபில் உங்களுக்கு முன்னாடி நடத்தியிருக்கிறோம். அப்போ ஃபஸ்தஹைத்து, நான் வெக்கப்பட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம், சொல்லலை பதிலுங்கிறார். பேரிச்ச மரம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் வந்து அதை சொல்லலை. அப்போ ரசூல்லா மறுபடியும் கேட்குறாங்க, மக்கள்லாம் கேட்குறாங்க, சும்மா காலும் மக்கள்லாம் ரசூல்லாட்ட கேட்குறாங்க, ஹத்திஸ்னா மாஹிய யாரை சொல்லலாம், அல்லாவுடைய தூதரை என்ன மரம்னு சொல்ல மாட்டேன், நாங்கள் ஒரு மரமாக சொல்கிறோம் இல்லைங்கிறீங்க, நீங்களே சொல்லிடுங்க விடைய. ஹத்திஸ்னா, ஹத்தஸவுடைய அம்ரு ஹத்திஸ்னா எங்களுக்கு சொல்லுங்கள், அறிவியுங்கள், மாஹிய அது என்ன என்பதை அறிவியுங்கள், யாரை சொல்லலாம், அல்லாவுடைய தூதரை அந்த மரம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ரசூல்லாட்டையே திருப்பி மக்கள் கேட்டாங்க. கால ரசூல்லா சொன்னாங்க, ஹியன் நகலா, அதான் பேரிச்ச மரம், நான் சொன்னது பேரிச்ச மரத்தை தான் சொன்னேங்கிறாங்க. இப்போ இந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு விஷயம் அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூல்லா இமாமாக இருக்கிறாங்க, அவங்க மக்களுக்கு எவ்வளவுக்கு அவங்களோட அறிவு இருக்குன்னு அறிந்து கொள்வதற்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மரம் ஒன்று இருக்கிறது, இலை உதிராத மரம், எந்த மரமாக இருந்தால் இலை உதிருமுங்க. பேரிச்ச மரத்தில் இலை உதிராது, பேரிச்ச மரத்துக்கு மட்டும் இல்லை, பனை மரம் தென்னை மரத்துக்கு கூட உதிராது. இந்த 3 மரங்களுக்கு என்ன செய்யாது, இலைகள் உதிர்ந்து கொட்டாது. அதெல்லாம் ஓலைன்னு சொல்லிடுவாங்க. இலைங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பனை ஓலை, தென்னை ஓலை, பேரிச்ச ஓலைன்னு சொல்லுவோம். மற்றதெல்லாம் இலைன்னு நம்ம சொல்லி பிரிப்போம். அரபியில் ரெண்டையுமே இலைன்றுவாங்க.
வேப்ப மரத்து இலைன்றாலும் இலை தான், வந்து புளிய மரத்து இலைன்றாலும் இலை தான், பனைமரத்து இலைன்றாலும் இலை தான், வரக்கு தான். தமிழில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதையெல்லாம் ஓலைன்னு பிரிச்சிருவாங்க, இதெல்லாம் இலைன்னு பிரிப்பாங்க. தமிழுக்கு 2 சொல் வச்சுருக்குறோம், அரபியில் ஒரு சொல் தான் இருக்கிறது. அப்போ இந்த பேரிச்சம் என்ன தென்னை மரம் பனை மரத்தையெல்லாம் சொல்லலாமான்னு அது அந்த காலத்தில் அந்த பகுதியில் இல்லை. தென்னை மரம் பனை மரத்துக்கு இந்த வார்த்தகம் பொருந்தும் என்று சொன்னாலும் ரசூலுல்லாஹ்வுடைய சொன்ன அந்த ஊரில் வந்து அவங்களுக்கு பனை மரம் தென்னை மரம்லாம் தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சது பேரிச்ச மரம் தான். அப்போ இலை உதிராத மரம் என்னன்ற கூட அது பேரிச்ச மரம் அப்படின்னு எனக்கு தோன்றியது. நான் சொல்லலை, மக்கள்லாம் கேள்வி கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா அது வந்து பேரிச்ச மரத்தை தான் சொன்னேன் அப்படின்ட்டாங்க. அப்போ இதில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மக்களுக்கு இதை பற்றி நாலேஜ் இருக்கான்னு கேட்பதற்காக வேண்டி மக்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டு அவங்கள பதில் சொல்ல விட்டு பிறகு சரியான பதிலை சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னு வருது. திரும்பி ஒருக்கா அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் செய்யுங்க. 62ஆம் ஹதீஸில் சனதை விட்டுருங்க, மத்தனுக்கு மட்டும் வரும். காலை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னமின ஷஜரி ஷஜரத்தன், மரங்களில் ஓர் மரம் உள்ளது, லா எசுகுத்து வரக்குஹா, அதன் இலைகள் உதிராது, ஒ இன்னஹா மசலுல் முஸ்லிமி, அது முஸ்லீமுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. அது சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஹதீஸுனி மாஹிய, அது என்ன என்று எனக்கு சொல்லுங்கள்னு கேட்டாங்க. காலை இப்னு உமர் சொல்கிறாரு, காலன்னா இப்னு உமர் சொல்கிறாரு, இப்போ வகான் நாசு ஃபி ஷஜரில் பவாதி, மக்கள் எல்லாம் கிராமப்புற மரங்களிலே மூழ்கினார்கள். அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய மரங்களை பற்றி விடையாக சொன்னார்கள் அர்த்தம். மூழ்கினார்கள் என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தரும் ஒரு மரத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் தப்பான விடையாக இருக்கிறது. கால் அப்துல்லா அதை இப்னு உமர் சொல்லுகிறாரு, இப்போ வகாஃபி நப்சி, என் மனசில் தோன்றியது அன்னஹன் நகலத்து, அது வந்து பேரிச்ச மரத்தை தான் சொல்கிறாங்க என்று எனக்கு தோன்றியது. தோன்றினாலும் பஸ்தகையைத்து, நான் வெட்கப்பட்டேன். அதாவது பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் மூத்தவர்கள்லாம் இருக்கும் பொழுது எல்லாரும் விடை தப்பாக சொல்லும் பொழுது நம்ம சரியாக சொன்னோம்னு சொன்னால் எனக்கே வெட்கமாக இருந்துச்சு. பெரியவர்களையெல்லாம் ஏறி மிதிச்சு நான் மேலே போன மாதிரி வர்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு, வெட்கப்பட்டேன். மனசில் உள்ள அந்த விடையை நான் சொல்லலை. சும்மா காலு, பிறகு மக்கள் எல்லாம் கேட்டார்கள், ஹத்திஸ்னா, எமக்கு நீங்கள் அறிவியுங்கள், மாஹிய, அது என்ன என்பதை அறிவியுங்கள், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், அது என்ன மரம்னு நீங்களே சொல்லுங்கள். கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் நகலா, அதான் பேரிச்ச மரம். அப்போ அந்த தலைப்புக்கு ஏற்ற கருத்து வந்துருச்சா. இமாம் வந்து ஒரு கேள்வியை மக்கள்கிட்ட முன்வைக்கிறாரு, அறிவை சோதிப்பதற்காக வேண்டி. அப்படி கேள்விக்கு முன்வைத்து கேட்கலாம். இதுலேருந்து என்ன சட்டம் சொல்ல வர்றாரு புகாரி வர்றாருன்னு கேட்டால், மக்கள்கிட்ட வந்து நம்ம சொல்லி கொடுத்து தான் கேட்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. பொதுவாக மக்களுடைய நாலேஜ் எவ்வளோ இருக்குன்னு நம்மளாக என்ன செய்யலாம், சோதிச்சும் பார்க்கலாம். இந்த பேரிச்ச மரம்ங்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கல, பொதுவாக அவங்களோட புத்தியை கொண்டு சிந்தித்து விளங்குறார்களான்னு பார்க்குறதுக்கு தானே செய்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்குறதும் மார்க்கத்தில் உள்ளது தான். அதுக்கு இந்த சம்பவத்தை நம்ம ஆதாரமாக கொள்ளலாம் என்று சொல்கிறார். இதில் நம்ம இந்த பேரிச்சம்பழத்தை மரத்தை வந்து முஸ்லீமுக்கு உதாரணம்னு சொல்கிறாங்கல்ல, எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் வேறு ஹதீஸில் விவரமாக வரும். அதில் கூட எல்லாமே பயன் தரக்கூடியதாக இருக்கும். சில மரங்களில் சிலது தான் பயன் தரும். பேரிச்ச மரத்தில் வந்து பேரிச்சம்பழம் பயன் தரும், அந்த பேரிச்சம் ஓலை வந்து பயன் தரும், பேரிச்ச மட்டைகள் வந்து மக்களுக்கு உதவியாக இருக்கும், பேரிச்ச மரத்தினுடைய அடித்தண்டுகள் வந்து தூண்கள் வைப்பதற்கும் கைமரமாக கூரை போடுவதற்கு வெட்டி போடுவதற்கும் அது துணை செய்யும். எல்லா வகையிலையும் பயன்படக்கூடியதாக இருக்கிறதுங்கிறதுனால ஒரு முஸ்லீம் எல்லா வகையிலையும் பயன்படுவான்ல, எல்லா வகையிலும் நன்மை செய்யக்கூடியவனாக முஸ்லீம் இருப்பான். முஸ்லீமுக்கு தான் உதாரணம். முஸ்லீமுக்கு ஒரு மரத்தை உதாரணம் காட்டுவதாக இருந்தால் பேரிச்ச மரத்தை காட்டலாம்ங்கிறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் அதை சொன்னாங்க. அது வேறு ஹதீஸில் வழக்கமாக வரும். நமக்கு இவ்வளோ போதும். என்ன போதும்னு கேட்டால், இந்த 62வது ஹதீஸுக்கு ஒரு தலைப்பு போடுறார். என்ன போட்டார்? மறுபடியும் இந்த தலைப்புக்கு போங்க, உங்களுக்கு ஈஸியாக வழங்கிறேன். தலைப்பு என்ன வருது? பாபு தரஹில் இமாமி, இமாம் வந்து முன்வைப்பது, அல் மஸ்அலத்தை ஒரு கேள்வியை முன்வைப்பது, அல் அஸ்ஹாபி தன் தோழர்கள்ட்ட முன்வைப்பது பற்றிய பாடம். இந்த பாபுக்கு வந்து இதை முடிச்சுட்டு அர்த்தம் செய்யணும். இந்த பாபுங்கிறது பாடம் இருக்குல்ல, எடுத்தவொடனே பாபுக்கு அர்த்தம் செஞ்சிடாமல் மொத்த கருத்தையும் சொல்லிவிட்டு பாடம் என்று சேர்த்துக்கிறணும். பாபு தரஹில் இமாமில் மஸ்அலத்தை, இமாம் ஒரு கேள்வியை முன்வைப்பது, அல் அஸ்ஹாபி தனது மாணவர்களுக்கு முன்வைப்பது, லி யஹ்தபிர சோதித்து பார்ப்பதற்காக, மா இந்தஹும் மினல் இல்மி
அவர்கள்ட்ட உள்ள ஒரு இல்மை சோதித்து பார்ப்பதற்காக ஒரு கேள்வி முன்வைப்பது பற்றிய பாடம். இந்த பாபுக்கு அர்த்தம் பற்றிய பாடம். அதுக்கு தகுந்த மாதிரி ஹதீஸை கொண்டு வந்துட்டாரா? கொண்டு வந்துட்டார். இது 62வது ஹதீஸு விஷயம். அடுத்தது 63வது ஹதீஸ். அடுத்து 63வது ஹதீஸை நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.